ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கிரவுண்ட் வாட்டர் என சொல்லப்படக்கூடிய நிலத்தடி நீரை டைரக்டா எடுத்து குடிக்கலாமா அப்படின்னு கேட்கும் பொழுது குடிக்கலாம். ஆனா அதுக்கு ஒரு சில நிபந்தனைகள் இருக்குது. அந்த நிபந்தனைகளை பின்பற்றி வேணா கிரவுண்ட் வாட்டர் நம்ம குடிக்கலாம். கிரவுண்ட் வாட்டர்ல முதல்ல நன்மைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, கிரவுண்ட் வாட்டர் வந்து கண்டாமினேஷன் ஃப்ரீ. அதாவது மேன்மேட் யாரும் வந்து அதுல எதுவும் சேர்க்க முடியாது. மணி கழிவுகள் அந்த மாதிரி வந்து கிரவுண்ட் வாட்டர்ல வந்து சேருவதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அது போக பாத்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் ரொம்ப கிளியரா இருக்கும். கிறிஸ்டல் கிளியர்னு சொல்லுவாங்க. பாக்குறதுக்கே வந்து கிளியரா இருக்கும். அதுக்கு என்ன ரீசன் பாத்தீங்கன்னா, கிரவுண்ட்ல வந்து இந்த சாயில் மற்றும் ராக் இந்த லேயர்னா இருக்கும் பொழுது, இந்த லேயர்ல இருந்து கீழே வரும்போது ஆக்சுவலி நேச்சுரலாவே கிரவுண்ட் வாட்டர் வந்து ஃபில்டர் ஆகி வரும். அதனால வந்து பாக்குறதுக்கும் ரொம்ப கிளியரா இருக்கும். அது போக பாத்தீங்கன்னா நம்ம உடம்பிற்கு தேவையான மெட்டல்ஸ் அண்ட் மினரல்ஸ் அதுல வந்து அதிகமாவே இருக்கும். கால்சியமும் மெக்னீசியமும் ஐரனும் அலுமினியமும் இந்த மாதிரி எலமெண்ட்ஸ் வந்து கிரவுண்ட் வாட்டர்ல அதிகமாவே இருக்கும். இதுதான் வந்து கிரவுண்ட் வாட்டர்னுடைய நன்மைகள். இப்ப இன்னொரு சைடு பார்க்கும் பொழுது கிரவுண்ட் வாட்டர் அதாவது நிலத்தடி நீர், அது ஹார்ட் வாட்டர் அப்படிங்கிற கேட்டகரியில வருது. அது குடிக்கிறது மூலமா ஏற்படும் தீமைகள் ஏன் குடிக்க கூடாதுன்னு சொல்றாங்கன்னா, கிரவுண்ட் வாட்டர்ல வந்து தேவை இல்லாத தேவைக்கு அதிகமான அதாவது கால்சியம் மெக்னீசியம் இதெல்லாம் வந்து உடம்பிற்கு தேவைதான், எந்த லெவல் வேண்டும் சரிங்களா, அந்த லெவலை விட கூடுதலா இருக்கும் பொழுதுதான் வந்து கிரவுண்ட் வாட்டர் வந்து உப்பு கிடைக்குது. குடிக்கும் பொழுது உப்பு தண்ணியா இருக்குது. அது ஹார்ட் வாட்டர் கேட்டகரியில வருது. அதே மாதிரி நம்ம உடம்பிற்கு தேவை இல்லாத ஹெவி மெட்டல்ஸ் என சொல்லப்படக்கூடிய ஆர்சினிக், லெட் இந்த மாதிரி கூட தண்ணியில கலந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்குது. அதனால கிரவுண்ட் வாட்டர் வந்து ஆஸ் பெர் ஐஎஸ் இந்தியன் ஸ்டாண்டர்ட் படி QC குவாலிட்டி செக் பண்ணி குவாலிட்டி அசூரன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த தண்ணியை குடிக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியும். தேங்க்யூ.